இனிமேல் எந்த விஷயத்தையும் நீயா முடிவு எடுத்துக்கடா. யார்கிட்டயும் நீ ஒப்பீனியன் கேட்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த டைமில் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு சின்ன ஒரு மயக்கம் ஏற்பட்டுருது. உடனே ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மகாவும் நம்ம ராஜலட்சுமி தான் மூவ் பண்ணுறாங்க. ஏன்னா வீட்டில் மற்றவங்க யாருமே இல்லை அப்படின்றது தெரிஞ்சு அவங்க நேரம் ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாங்க. சேர்த்துற பின்னாடி அதாவது ஐஸ்வர்யா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, நைட்டு தூக்கம் இல்லை, அது அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஒரு புறம் நம்ம சூர்யா நம்ம சுவேதாவை கூட்டு அட்மிட் பண்ணுறாரு. அதாவது அவங்க மாத்திரை மாற்றி சாப்பிட்டதுனால அவங்களுக்கு அலர்ஜி மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரதை பார்த்துட்டு நம்ம சூர்யா தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு மறைஞ்சு நின்றுக்கிறாரு. ஆனால் நம்ம மகா காரில் ஏறும்போது பார்த்துடுறாங்க. என்ன நம்ம வீட்டுக்காரும் சுவேதாவும் காரில் போகிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. அதை இன்னும் சூர்யாட்ட அவங்க கேட்கல. வீட்டுக்கு வந்த பின்னாடி நம்ம மகாவும் ராஜலட்சுமியும் சத்தம் போடுறாங்க. அதாவது கௌதம்கிட்டையும் நம்ம கௌதமோட அம்மாட்டையும், அதாவது நீங்கள் கேர் பண்ணியே பார்த்துக்கிற மாட்டீங்க ஐஸ்வர்யாவை, நம்ம வீட்டினுடைய முதல் வாரிசு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இனிமேல் இந்த தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போட்டுறாங்க. சூர்யா அடுத்து மகாவை பார்த்து இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறாரு, அதாவது